நீங்க உங்க ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் ப்ராடக்ட்ட ஆன்லைன்ல சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ண போறீங்களா? பட் Gumroadல எப்படி அப்லோட் பண்றதுன்னு தெரியலையா? என்ன டீடெயில்ஸ் ஃபில் பண்றது? எல்லாமே கன்ஃப்யூஷனா இருக்கா? டோன்ட் வரி. இந்த வீடியோல Gumroadல உங்க ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்ட எப்படி அப்லோட் பண்றதுங்கிறத ஸ்டார்ட்ல இருந்து ஃபினிஷ் வரைக்கும் ஒரு கம்ப்ளீட்டா நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ முடியும்போது உங்களோட ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் ப்ராடக்ட்டும் லைவுக்கு ரெடியா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் ஆல்ல போட்டுருங்க. அப்பதான் நம்ம போற வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூவா வரும். ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுங்க. Gumroad அக்கௌண்ட் லாகின் பண்ணுங்க. ஆல்ரெடி நம்மளோட சேனல்ல வீடியோ இருக்கு, வேணா போய் செக் பண்ணி பாருங்க. தெரியாதவங்க போய் பார்த்துட்டு அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்த்து இந்த வீடியோக்குள்ள வரலாம். இப்போ நம்ம Gumroad அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியாச்சு. ப்ராடக்ட்ஸ்லாம் நம்மளோட அவைலபிளா இருக்கும். நம்ம என்னென்ன அப்லோட் பண்ணி நம்ம சேல் பண்ணாங்கிறது வியூ ஆகும். Gumroadோட டேஷ்போர்ட் பார்த்தது கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கலாம். இருக்க நேவிகேஷன்ஸ்ல இருக்க ஒரு ஆப்ஷன்ஸ் ஒரு குயிக் ஒரு ஓவர்வியூவா பார்ப்போம். சேல்ஸ், கஸ்டமர்ஸ், அனாலிட்டிக்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ், செட்டிங்ஸ். இப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது ப்ராடக்ட் தான். டேஷ்போர்டில் இருக்க எல்லா ஆப்ஷனுமே ஃபஸ்ட் டேல லேர்ன் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. பேசிக்கில் அப்லோட் பண்ணி ப்ராசஸை லேர்ன் பண்ணுங்கள். சேல்ஸ் வந்ததுக்கப்புறம் அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸை யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ப்ராடக்ட் லிஸ்ட்டெல்லாம் டிஸ்பிளே ஆகும். இப்போ நீங்கள் நியூ யூஸராக இருந்தால் உங்களுக்கு எம்டியாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது? நியூ ப்ராடக்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டைட்டில் கொடுக்கணும். டைட்டில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டைட்டில் அன்னெசரியான வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணாமல் கஸ்டமருக்கு ப்ராடக்ட் என்னென்னு ஃபஸ்ட்டு லுக்லேயே புரியும் வரை கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம டைட்டில் வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு ரீச்சும் வியூ ஆகும். ப்ராடக்ட்டோட டிஸ்கிரிப்ஷன் என்ன டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும்? நம்மளோட டிஜிட்டல் ப்ராடக்ட்டில் என்ன இருக்குங்கிறத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அண்ட் ப்ரொஃபஷ்னலாகவும் நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் இருக்கணும். என்ன பெனிஃபிட்னு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஃபீச்சர்ஸில் மட்டும் சொல்லாதீங்க. கஸ்டமருக்கு என்ன அட்வான்டேஜ்னு சொல்லுங்கள். அண்ட் யூஆர்எல் வந்து ஷார்ட்டாக க்ரியேட் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். நம்மளோட ப்ராடக்ட் நேம் யூஸ் பண்ணி ஷார்ட்டான யூஆர்எல் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரொஃபஷ்னலான யூஆர்எலாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்லோட் பண்ணுற இமேஜ் வந்து க்ளீன் அண்ட் ரீடபுளாகவும் ப்ரொஃபஷ்னலாகவும் இருக்கணும். கஸ்டமர் ஸ்க்ரோல் பண்ணும்போதே ஃபஸ்ட்டு நோட்டீஸ் பண்ணுறது தம்ப்நெயில் தான். ஒரு பேட் கவர் யூஸ் பண்ணுறது லெஸ் கிளிக் கொடுக்கும். ஆனால் ஒரு குட் கவர் யூஸ் பண்ணுறது மோர் கிளிக்ஸ் கொடுக்கும். கவர் இமேஜ் தான் சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோவில் ஒரு டெமோ ப்ராடக்ட் வச்சு தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் உங்களோட ப்ராடக்ட்டை ப்ரொஃபஷ்னலாக சேஞ்ச் பண்ணணும்னா தம்ப்நெயில் இமேஜும் கவர் இமேஜும் பார்க்க ப்ரொஃபஷ்னல் அண்ட் க்ளீன் அண்ட் ரீடபுளாக வச்சுக்கோங்க. அப்போ தான் வியூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஆக்ஷன் கால் டு ஆக்ஷன் பட்டன் எப்படி இருக்கும்னா ஐ வாண்ட் திஸ், ஐ பை திஸ், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் எதை வேணுமோ கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சம்மரியில் உங்கள் டிஜிட்டல் ப்ராடக்ட்டை ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அண்ட் அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணுங்கள். இன்டெகிரேஷனில் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் எதுவும் யூஸ் பண்ணிங்கன்னா அதை ஆன் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து ப்ரைஸிங். நம்ம ஃப்ரீயாகவும் சேல் பண்ணிக்கலாம் அண்ட் பெய்ட் பண்ணியும் சேல் பண்ணிக்கலாம். பிகினிங்கில் உங்கள் மார்க்கெட்டை ரிசர்ச் பண்ணுங்கள். காம்படிட்டர் ப்ரைஸிங் செக் பண்ணுங்கள். ரீசனபிளான ப்ரைஸிங் வந்து செட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டை ஹை ப்ரைஸை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ரிவ்யூஸ் ஃபஸ்ட் டைம் கலெக்ட் பண்ணுங்கள். நீங்கள் உங்களுக்கு தேவையான ஆப்ஷன்ஸை நீங்கள் ஆன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து நம்மளோட ப்ராடக்ட் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வரும். அப்லோட் ஃபைல்ஸில் போய் நம்மளோட ஃபைலை போய் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். நம்ம டிஜிட்டல் ப்ராடக்ட்டை ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அந்த ப்ராடக்ட்டை நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். ப்ராடக்ட்டை நம்ம அப்லோட் பண்ணிட்டோம். ரிசிப்ட் கிளிக் பண்ணோம்னா நம்ம ப்ராடக்ட் என்னென்ன இருக்குதுன்னு ப்ரிவ்யூ பார்க்க முடியும். ரைட் ஹேண்ட் சைடில் நமக்கு ப்ரிவ்யூ வந்து வியூ ஆகும். நம்மளோட ரிசிப்ட் எப்படி இருக்கணும்னு பார்க்கணுன்னா பாட்டம் டெக்ஸ்ட் எப்படி வேணுங்கிறத நம்ம கொடுக்கணும். அதுக்கடுத்து கண்டென்ட் டெக்ஸ்ட்டு. நம்மளோட ரிசிப்ட் நம்ம ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ரிசிப்ட் போகும். அந்த ரிசிப்ட் தான் இந்த கண்டென்ட் நம்ம கொடுக்க வேண்டிய கண்டென்ட். ஃபார் எக்ஸாம்பிள் தேங்க்யூ ஃபார் யுவர் பர்ச்சேசிங் அப்படிங்கிற மாதிரி நிறைய கண்டென்ட் நீங்கள் கொடுத்துக்கலாம். லாஸ்ட் நம்மளோட ப்ராடக்ட் வந்து நம்ம இப்போ ரெடி பண்ணிட்டோம். நம்மளோட ப்ராடக்டை பப்ளிஷ் பண்ணுங்கள். தட்ஸ் இட். நம்மளோட ப்ராடக்ட் இப்போ லைவ் ஆயிடுச்சு. உங்களோட ப்ராடக்ட்டும் லைவுக்கு ரெடி ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா அந்த காப்பி யூஆர்எல் போய் கிளிக் பண்ணி நம்மளோட யூஆர்எலை காப்பி பண்ணி நம்ம கஸ்டமர் இருந்தால் இந்த ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணுவோமா? இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் டெஃபினட்டாக ஆஸ்க் பண்ணி ஒரு டிஜிட்டல் ப்ராடக்ட்டும் க்ரியேட் பண்ணுங்கள்.
நெக்ஸ்ட் ஒன் கேட்டகரிஸ் செலக்ட் பண்ணணும். நம்மளோட ப்ராடக்ட் என்ன கேட்டகரியில் இருக்குங்கிறத சூஸ் பண்ணுங்கள். அண்டு டேக் என்னென்ன டேக் வேணுமோ நீங்கள் உங்களோட ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டேக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் செக் பண்ணுங்கள். பிடிஎஃப் ஆர் டிஜிட்டல் ஃபைலை அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி கம்ப்ளீட்டாக செக் பண்ணுங்கள். ஒன்ஸ் கஸ்டமர் பர்ச்சேஸ் பண்ணிட்டா ராங் ஃபைல் ஆர் இன்கம்ப்ளீட் ஃபைலாக இருக்கக்கூடாது. அண்ட் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ப்ராடக்ட் கவர் இதெல்லாம் ப்ரொஃபஷ்னலாக இருக்கா, அப்லோட் பண்ணியிருக்கோமா, அப்லோட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணாதீங்க, அதை ப்ரமோட் பண்ணுங்கள். அண்ட் ஃபீட்பேக் கலெக்ட் பண்ணுங்கள். ப்ரைஸிங் வந்து வேல்யூபிளான ப்ரைஸிங் பண்ணுங்கள். ஸோ கைஸ், நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் அப்லோட் பண்ண பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் பார்க்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.